முதல் முறையாக முதல் முதலாக தான் இப்ப 150 சொல்லுங்க பாப்போம். ஒரு படம் 150 ஓடினேன் ஓடிட்டது. வாயால ஓடுது. உண்மையா சொல்ல ஐயா, நீ ஒரு தயாரிப்பாளர் தானே, 20 கோடி கொடுத்தனியா ஐயா? நடினி சினிமா இடைச்சாட்டி வேற என்ன செஞ்சனியா சொல்லு. அதுக்குள்ள நீங்களா வந்து ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டி ஒரு கலவரத்தை தியேட்டருக்கு உருவாக்கி இந்த பின்னுக்கு வந்து கேக்குறாங்களையும் படம் போட விடாம செஞ்சிருங்க. என்ன குரங்கட கையில பூ மாலையை கொடுத்தா என்னையா செய்யும்? பிச்சு பிச்சு எரிஞ்சு விளையாட தானே செய்யும். அதை விட மோசமா விளையாடி இருக்காங்க. சில பேர் ஓடினாங்க 100 திரையிடல், 100வது திரையிடல்ல உணவு திருவிழா வர, அது பார்த்தா கப்பல்ல ஓடுது, பிளேன்ல ஓடுது, அதுல ஆட்டோல ஓடுது. அங்க உண்மையா ஓடினடா, மனசாட்சிக்கு ஓடினடா. அது என்ன நடிக்க வச்சாங்க. நீங்களும் நடிச்சிருக்கீங்களா? அம்மா மாஸ்க் கொடுத்துருக்கீங்க. அப்ப காசை கொட்டி படத்தை செஞ்சிட்டோம். இனி என்னென்ன ஓட பண்றதுதான் யோசிக்க வேணும். சும்மா விட்டாலாம் படம் ஓடாது. அதுவும் ஸ்ரீலங்கால அது இதுன்னு சொல்லி எப்படியும் பார்க்க மாட்டாங்க. வேற யாரையும் பண்ண பாத்துருவாங்க. போஸ்டர் கிஸ்டர் அடிச்சு சிஐடி பிரச்சனையை நிறுத்து விட்டு அப்படி ஒரு மக்கள் கலவரம் தூண்டினோம்னாலும் இல்லாட்டி நல்ல ஃபேமஸான தியேட்டரா பார்த்து அடிச்சு விட்டோம்னா அதாலேயும் ஓடும். என்ன அந்த தியேட்டர்ல போட்டுட்டாங்க, போய் பாப்போம் நல்லா இருக்குமெண்டு. இப்ப முதல் போஸ்டர் ஒட்டுவேன். தாறுமாறு தக்காளி சோறா? படம் அப்பா படம். ரோஜா தியேட்டரின் மாலை 2 மணிக்கு. ஓ, நான் யாருன்னு தெரியுமா? நீ யாரா? எனக்கப்பா போஸ்டர் ஒட்டிட்டேன். ரோஜா தியேட்டர் ஃபேமஸான தியேட்டர், ஆக்கள் எல்லாம் பார்க்க வருவீங்க. மென்ட பட்டம் அப்படியே பிச்சுட்டு போகும் தெரியுமா? ரோஜா தியேட்டர் பிச்சுட்டு போகும். எவ்வளவு ஃபேமஸான தியேட்டர். இப்ப இதுல ஒண்டோட்டினா காணும். நீ கதையெல்லாம் படி. நீ யாரு முதல் இதை நோட்டீஸ் ஒட்டுறதுக்கு? நான் தான் இந்த படத்தின் டைரக்டர். ஓ, டைரக்டர். இந்த தியேட்டர் ஓனரே நான் தான். என்னட்ட ஒரு பெர்மிஷன் எடுக்கல. அதுக்குள்ள நீங்களா வந்து ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டி ஒரு கலவரத்தை தியேட்டருக்கு உருவாக்கி இந்த பின்னுக்கு வந்து கேக்குறாங்களையும் படம் போட விடாம செஞ்சிருங்க. என்ன நீங்க எல்லாம் அப்படி எத்தனை பேர் இப்படி வலிக்கிட்டு இருக்கீங்க? அது வலிக்கிறதுல எனக்கு முக்கியம் இல்ல சரியா. எனக்கு இப்ப பிரச்சனை வராதான் முக்கியம். எந்த படம் இப்படி போட்டுட்டேன் சரியோ, இனி ரிலீஸ் பண்ணி என்னோட பிரச்சனை வரும். போஸ்டர் ஒட்டைக்க எங்களை தியேட்டர் ஓனரே வந்து என்ன பிரச்சனை பண்ண வரும், ஒரு பிரச்சனை வரும். இப்படியெல்லாம் நான் போட்டு பிறகு தியேட்டர்ல படம் வரையில வையல் அதுக்கு சிஐடி பிரச்சனை போட்டு அதையும் தூக்கி போட்டுருவேன் நான். வந்து நீங்க ஓடுங்கோ, எந்த தியேட்டர்ல வந்து படம் ஓடுங்கோ. என்னட்ட வந்து கேக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உங்கள்கிட்ட கேக்குறது பிரச்சனை இல்ல. உங்கள்கிட்ட கேட்டனுண்டா நீங்க தாராள மனசுக்கார போடுங்கன்னு சொல்லுவீங்க. அதுதானே அது பிரச்சனை இல்ல. விஷயத்துக்கு வாங்குவன். நீங்க இப்ப போட சொன்னீங்கன்னா எல்லாம் ப்ராப்பரா முடிஞ்சது. அப்ப நீட்டா அப்ப போஸ்டர் எல்லாம் வச்சு நீங்க எல்லாம் போட்டு உங்களோட பேஜ்ல எல்லாம் போட்டீங்கன்னா ப்ராப்பரா முடிஞ்சிடும். எனக்கு அது தேவை இல்ல. எனக்கு பிரச்சனை தான் தேவை. பிரச்சனை மூலமா நான் படத்தை வெளியில கொண்டு போவேன். படத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா? படத்துல பிரச்சனை இல்ல. பிரச்சனை கொண்டு போனாதான் மக்கள் பார்க்க மாட்டினம். ஆனா அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும். உங்களை மாதிரி எத்தனை டைரக்டர் வருவீனமா எங்களோட தியேட்டருக்கு? அவங்களுக்கு அவங்க பாவம் இல்ல, அவங்களுக்கு நாங்க பெர்மிஷன் கொடுக்குறோம் ஓடுங்கோ, ஒரு சின்ன சப்போர்ட் மாதிரி செய்யறோம் நாங்க. அவங்க பாவம் இல்ல, அவங்க பிரச்சனை இல்லாம படம் ஓடிட்டு போறாங்க. அவங்கள படம் ஓடும், எங்களோட படம் ஓடுமோன்றதே டவுட் இல்ல. அப்ப ஃபேமஸ் ஆகி விடதான் படத்தின் பேரு. உங்களுக்கு எல்லாம் போலீஸ்ல சொன்னாதான் சரி. இது வாரம் நல்ல விஷயம். போலீஸ்ல சொல்லுங்க, நான் அதையும் போட்டு விடுறேன். இப்படியே வாராங்க, இப்படி 1-2 பிரச்சனை தேடினாலே என்ன படம் ஓடிட்டு நான் போட்ட காசு வேணுட்டு வந்துடும். வாராங்களாம் போலீஸ்கிட்ட போறதுக்கு. வெற்றிதான் வெற்றி. வந்து இலங்கையில ஒரு படம் ஒன்று புதுசா வந்திருக்கு, ஓட சொல்லி வந்திருக்குது. எங்க ஆக்கலையங்கானையில உண்டையங்கானையில இந்த கூட்டுத்தாவணக்காரங்களும் ஓடுங்கடான்னு சொல்லி விட்டாங்க. என்ன செய்யறது, சரி ஓடுவோம். டேய், இன்றைக்கு இந்த படத்தை சனங்கள் வராது போல, நீ அந்த விஜய் இந்த பழைய படத்தையே போடு சரியா? ஓகே ஓகே. என்ன மாதிரி தாருமா தக்காளி சொன்ன ஒரு படம் வந்திருக்காம வந்திருக்கு. டைம் ஆகுது என்ன மாதிரி? ஓ, நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த படமா பார்க்க வந்தீங்க? நான் பாக்குறதுக்கு. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நான் ஒரு ஆட்டா வந்திருக்கிறேன். ஒரு ஆளோ? வேற ஒருத்தர் மாதிரி இல்லையோ? ஆக்கள் இல்லாம இருக்கு என்னப்பா? ஒரு தடமே வரையில தான். ஆனா இன்றைக்கு எல்லாம் ஓடுதண்டு அடிச்சு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிதான் இருக்குது. ஓடுதண்டு மட்டும் அடிக்கல, மொழி பெயர்த்திருக்கணுமா. 1-2 மொழியில 25-30 மொழி பெயர்த்திருக்கணுமா. உலகளாவிய ரீதியில ஓடுதான். இன்னைக்கு ஸ்பெஷல் சோன்னு சொல்லுறாங்க. அவை ஸ்பான்சர் இவை ஸ்பான்சர் ஊறிப்பட்ட விளம்பரம் அப்பா.
விளம்பரம் நீங்க பார்த்தா இங்க ஆக்கள் இல்லையன்றீங்க ஆக்கள் இல்லையன்றீங்க என்ன என்ன ஓடினா எங்களுக்கு நல்லா தானே விடிய ஒரு ஸ்பெஷல் ஷோ வேற தியேட்டர்ல ஓடினது இந்த ரோஜா தியேட்டர்ல சனம் பெற இல்ல இங்க தானே வேறது எல்லா சனமும் சும்மா பழமண்டா அடிச்சு பிச்சுட்டு வருமே ஸ்பெஷல் ஷோண்டா கொண்டே பெரிய கெட்டா வேற எங்கேயும் ஓடுவாங்க எதுவும் சும்மா அப்படி இப்படி என்றாதான் இந்த ரோஜாவை தேடி வருவாங்க தெரியும் தானே அப்ப நீங்க அப்புறம் போட மாட்டீங்க நீங்க ஒரு ஆள் தானே வந்திருக்கீங்க சரியில்லை கோபிக்காய்ங்க ஒரு 10 பேரை கூட்டிட்டு வாங்க நான் கூட்டிட்டு வரேன் அது தெரிஞ்சாங்களா அப்படி இப்படி ஒரு 10 பேரை கூட்டிட்டு வாங்க ஏன் பிறகு 10 பேரு 10 பேர் இருந்தா தானே ஓடலாம் தியேட்டரை சும்மா ஓபன் பண்ணலாதே அட கடவுளே அப்ப இவ்வளவு வீட்டு பண்ணாங்களே அப்ப ஏன் பிறகு இப்படி ஏமாத்திட்டு தெரியவான் அவளா இது ஓடுதுன்னா அப்புறம் நானே 10 பேரை கூட்டிட்டு வரணும் என்ன கதை இது நான் பண்ணினது ஓடினா எங்களுக்கு சந்தோஷம் தானே நாங்களும் ஒரு இதா ரோஜான்றது ஒரு ஃபேமஸா போகும் தானே இந்த படத்துக்கு இவ்வளவு சேனம் எங்களோட ரோஜாக்கு வந்திருக்காண்டு நீங்க எதுக்கும் கூட டிரெக்டரோட கதைங்கோ என்ன டிரெக்டரோட கதைக்கிறது அப்ப இந்த படம் பாக்கிறாது இங்க ஒரு நியாயம் வேணும் தானே இந்த ஏசிக்கு காசு போகுது இந்த வேலை செய்யறாங்களுக்கு காசு கொடுக்கணும் ஒரு 10 பேர் இருந்தா சரிதான் ஒரு 2 பேரை வச்சனால அதை செய்யலாம் கோவிக்காங்க போய் கூட்டிட்டு வாங்க இனிமே நீங்க இப்படி போஸ்டர் அடிக்காங்க நான் அடிக்கிறேன் நீங்க சமாளிக்காங்க நீங்க கொடுத்த இடம் தானே நான் 10 பேரோட யோசிப்பேன் டிரெக்டர்ட்ட சொல்லுங்க எல்லாத்தையும் போய் காய்ச்சிட்டு சொல்லுங்க உங்களுக்கு சும்மா வந்து ஐயோ இதுக்கு விஜயோட பழைய படத்தையே ஓடி இருக்கிறோம் சொல்லுங்க தாறுமாறு தக்காளி சோறு பட டைரக்டரா என்ன மாதிரி ஷோ எல்லாம் ஓடுதோ ஓடுது அது உலகளாவிய ரீதியில ஓடுது எல்லாம் ஃபுல் தியேட்டர்ல புக்கிங் தானே புக்கிங் அப்ப சரியான சனம் போகுது சனம் பண்ணாம ரிவ்யூவல் பாக்கல நீங்க அப்படிதான் போட்டு கொண்டு இருக்கிறோம் நாங்க எங்களுக்கு பிஸி வர நீங்க சொல்லுங்க என்ன எடுத்த நீங்க அது ஒன்றுமில்ல நான் இப்ப ஷோ பார்க்க போனேன் தியேட்டருக்கு அப்படி இருந்த படம் நல்லா இருந்ததா பாக்கவே விடையில என்ன சொல்றீங்க பார்க்க முடியல எந்த தியேட்டர் சொல்லுங்க ரோஜா தியேட்டர் தெரியுமா சார் ரோஜா தியேட்டர் இலங்கையில ரோஜா தியேட்டர் ஜாழ்ப்பாணம் தான் என்ன பிரச்சனை நடந்தது என்ன பிரச்சனையோ நான் ஒரு ஆள் தான் போயிருக்கேன் பார்க்க முடியல 10 பேரை கூட்டிட்டு வரட்டுமா 10 பேரோ 10 பேர் தான் நீங்க சொன்னீங்க இங்க உலகளாவிய ரீதியில போகுது டிரான்ஸ்லேட் பண்ணாலுன்னு அங்க பார்த்தா அவன் ஆக்களை கூட்டிட்டு வான்னு அது எந்த மாற்றம் இல்ல உலகளாவிய ரீதியில பல மொழிகள்ல நாங்க டிரான்ஸ்லேட் அப்படிதான் விட்டுருக்கோம் டப்பிங் எல்லாம் அவ்வளவு செலவழிச்சு ஒரு ரோஜா தியேட்டர் ஓனரோட கைக்கு தான் போடும் 10 பேர் சொன்னவரோ 10 பேர் இங்க தனியா நிக்கிறீங்களா இல்ல குரூப்பா நிக்கிறீங்களோ இல்ல நான் தனியா தான் பாக்க போனேன் இப்ப கோல் அடிச்சு காய்ப்பு மட்டும் தான் வந்தேன்னு சொன்னேன் தனியா நின்றா இங்க கோவிக்காய்ங்க என்னன்னு சொன்னா அவுட் மைக்ல இல்ல தானே இல்ல குரண்ணைக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேரை கூட்டிட்டு போங்களேன் கூட்டிட்டு போய் நான் காசு தரேன் டிக்கெட் காசு தரேன் நான் தியேட்டர் ஓனரோட எங்காச்சும் வரேன் உங்களுக்கு பிரச்சனை இல்லை டிக்கெட் இல்லாம நீங்க போகலாம் படம் பார்க்க அது ஒரு சிக்கலும் இல்ல போய் பார்த்துட்டு ஒரு 4-5 போட்டோவும் 2-3 பேரை கதைக்க வச்சு எனக்கு அனுப்பிடுங்க என்ன வீடியோ குரண்ணைக்காய்ங்க சரியா என்ன தெரியும் தானே நம்மளோட சினிமாக்கள் வளர வைக்கணும்டா இப்படி சின்ன சப்போர்ட்டுகள் நீங்க கொடுக்கதான் வேணுமே கட்டாயம் தான் வேணும் சரியா செஞ்சு விடுங்க நான் காய்ச்சி விடுறேன்னா ஒரு 10 பேரா 10 பேரும் எது மட்டும் நீங்க எனக்கு கோல் அடிங்க இந்த பிரச்சனையும் இல்லை நாங்க எனி டைம் ஆன்சர் பண்ணுவோம் இந்த நேரம் பிஸி அங்கங்க தியேட்டர்ல படங்கள் ஓடுது அப்ப நாங்க அங்க போக வேண்டிய தேவை இருக்குது ஓகே நான் வைக்கிறேன் நீங்க போங்க நான் காய்ச்சி விடுறேன் ஓகே பாய் வாராப்பா எனக்கு என்னெல்லாம் சொல்லுறாங்க அவன் காசு தரான நான் கூட்டிட்டு போகணுமா இப்படியே போனான்டா அந்த தியேட்டர்காரன் பாவ கடவுளே ரோஜா தியேட்டர் பேரையும் வச்சு போட்டு இப்படியான படம் போட்டு இதே மாதிரி ஒரு 10 டைரக்டர் வந்தானடா காணும் அவனுக்கு காசு தேவையில்லை காசு வராது ஆக்களும் போவாதுகள் தியேட்டர் எடுத்து மூட வேண்டியா சொல்லுறாங்க காசு தராங்க நான் கூட்டிட்டு போறதா இதுக்கு நான் வீட்டை போய் வடிவா சாப்பிட்டுட்டு நித்துறோம் இல்ல வெட்டி 150 நாள் முதல் முறையாக இலங்கையில ரோஜா அதுவும் ரோஜா தியேட்டர்ல எங்கட படம் ஓடிட்டு 150 நாள் எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனை ஓடிட்டு என்ன சொல்ல தாறுமாறு தக்காளி சோறு அந்த மாதிரி பண்ணி விட்டுது இதுக்கு ஒரு வீடியோ போட்டேன்டால் இலங்கை திரையரங்குகளில் 150 நாட்களாக வெற்றி கொண்டாட்டம் போட்டா காடு பாடு இப்ப ஃபேன்ஸ் வந்திருக்காங்க நினைக்கிறேன் ஃபேன்ஸ் யாரு சொல்லுங்க என்ன விஷயம் நான் ஃபேன்ஸ் இல்லடா நான் தானே இந்த ரோஜா தியேட்டர் ஓனர் உங்களால நான் இங்கே முக்காடு போட்டு கொடுத்து வெளியில முகம் காட்டலாம் நீங்க முக்காடு போட்டு தெரியுறீங்க 150 நாள் கொண்டாட்டம் பண்ணி அதுக்குதான் வரேன் என்ன சொல்லுங்க நேற்றுக்கு முந்த நாள் தான் 25வது நாள் செலிப்ரேஷன் நீங்க 2 நாள் ஆகல அதுக்குள்ள 150வது நாள் மனசாட்சி வேணாமா இந்த உலகமே மெல்லமா நல்லா சுழலுது
நீங்க சுத்துற வேகம் இருக்குது, தாங்க இல்லாம இருக்குது, மணிக்கூட விட வேகமா சுத்துறீங்க. நாங்க ஃபேமஸ் ஆகிடும். நீங்க ஃபேமஸ் ஆகுங்கடாப்பா. ஒரு நியாயம் வேணாமாடாப்பா. இங்க எத்தனை சினிமா கலைஞர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட படங்களை தியேட்டரை கொண்டு வரணும், படங்களை பப்ளிசிட்டி பண்ணணும், மக்கள் திரையரங்களுக்கு வரணும். அதுல வர முதல் முறையாக எத்தனை வயசு முதல் முறையாக சொல்ற? 21 வயசு. எனக்கு 21 வயசு. எப்ப படம் கொடுக்க வைக்கிறாரு? 20 வயசுல. ஒரு வருஷத்துல முதல் முறையாக. இப்ப பாருங்க, எந்த படம் திருப்புமுனை. உங்களுக்கு தாறுமாறு தக்காளி சோறுக்கு இருந்த முதல் காலம், தாறுமாறு தக்காளி சோறுக்கு இருந்த பிறகு பாருங்க திரைப்படம் திரையுலகம் மாற போகுது. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னண்ட மாதிரி மாற போகுது. பேரு கேட்ட மாதிரி தாறுமாறு தக்காளி சோறுன்ற மாதிரி இந்த சினிமாவே தாறுமாறு ஆகினது நீங்க தான்டா. இதுக்கு இல்ல 1 2 இல்ல 4 5 இயக்குனர்கள் இணைந்து ஒரு படம் எடுக்கவே கஷ்டப்படுறாங்க. இதுக்குள்ள 4 5 பேர் உங்களை எல்லாம் வளைஞ்சு ஒரு ஜோசியங்க. இப்பதானே நீங்க ஒரு மற்றவனை பற்றி ஜோசிங்க. உங்களுக்கு முன்னுக்கே எத்தனையோ பேர் இந்த சினிமா படம் எடுத்திருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, அவங்களோட வரலாறுகள் இருக்கு. சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த யுத்தமும் முடிஞ்சது. யுத்தம் முடிஞ்ச பிறகும் படம் எடுத்தாக்கள் இருக்காங்கடா. நீங்க நேற்று முளைச்ச காலான்கள், நேற்று முளைச்ச காலான்கள். உங்களுக்கு இந்த என்ன சொல்றது, டிஜிட்டல் கேமராக்கள் கையில வந்தோன்னு நீங்க படம் எடுக்க வலிக்கிட்டாங்க. இதுக்கு முதல் குட்டி போன்கள் எல்லாம் படம் எடுத்து ஜெயிச்சாக்கள் இருக்காங்கடா. எவ்வளவு பேர் எவ்வளவு சாதிச்சுட்டு வந்து இருக்கிறாங்க. சில பேர் வெறும் போன்ல படம் செஞ்சாங்க இருக்காங்க. வெறும் போன். நீங்க பெரிய பெரிய இதுகள்ல செய்துட்டு வந்து முதல் முறையாக தான் இப்ப 150 உங்களுக்கு சொல்லுங்க. ஒரு படம் 150 நாள் ஓடிட்டது. வாயால ஓடுது. சில பேர் ஓடினாங்க 100 திரையிடல், 100வது திரையிடல்ல உணவு திருவிழா வர. அது பார்த்தா கப்பல்ல ஓடுது, பிளேன்ல ஓடுது, அதுல ஆட்டோல ஓடுது. அங்க உண்மையா ஓடினடா, மனசாட்சிக்கு ஓடினடா. அது ஓடி இந்த 100வது நாள் வந்து சாப்பிடுங்களான்னு சாப்பாடும் போட்டத. அது ஒரு மனசாட்சிக்கு சந்தோஷமா இருந்தது. சும்மா சொல்லாங்கடா. 25வது நாள் எங்கடா இருக்கு, 150வது நாள் எங்க இருக்கு. மணி கூட மெல்லமாதான் சுத்துது. ஒரு இரவு பகலை காண்றதே நாங்க ஒரு டைம்களை கடந்தா காண வேண்டியிருக்கு. உங்களோட வார்த்தை இருக்குல்ல, அப்படி இழுத்து கொண்டு போகுது. 25ல இருந்து 150 அப்படி இருந்தாலும் போட்டுங்க. அப்ப கொஞ்சம் ஃபேமஸ் ஆக விடுங்க. நாங்க எல்லாரையும் மக்களை பே காட்டுங்க, இங்க இருக்கிற இயக்குநர்களை பே காட்டுங்க, கடைசியா தியேட்டர்காரன் எங்களையும் பே காட்டுங்க. சரியா? ரோஜாவை நீங்க இனி டாராக்கினாலும் பரவாயில்ல கட்டத்துக்கு வந்திருக்கீங்க. சரியோ? இன்றைக்கு 6வது 10 பேர் வந்திருக்காங்களா படம் பார்க்க? நாளைக்கு திரையிடல், ஸ்பெஷல் திரையிடல். அப்ப நாங்க திரையிடல் 10 பேர் PM எங்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் பேர் அப்படியே கவர்ந்து இழுக்க சொல்லிருக்காங்களா இல்ல வருவாங்களா? வருவினம். அப்ப 150 திரையிடல் பாருங்க அப்படி இருக்கும். என்ன தியேட்டர் கூட்டம் இருந்தாலும் 3 மேடா 2 பேர் இருந்தா கூட்டி வைக்கலாம். அதுக்கு சரி காசு வேணுமே. ஆக்களை புடியுங்க, காசு கொடுத்தா வர போறாங்க 10 பேர். உங்கள மாதிரி ஆக்களாலதான் நான் 2 துண்டு போட்டு கொண்டு தெரியுது. சரியோ? இந்த துண்ட நீங்க கலட்ட வைக்க விட மாட்டீங்க தான் போல. நான் வாரேன். எதுக்கு உங்களுக்கு போலீஸ் தான்டா. சரி, அவனை விடுங்க மக்களே. இப்ப பாத்தீங்க, எங்களோட 150 திரையிடல் நாளைக்கு நடக்க போகுது. எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் மரியம் தொடர்ந்து 200 சொல்றது 200வது நாள். சரியா? இப்ப 150 முடிஞ்ச இனி 200க்கு போகும். 200வது நாள் சிறப்பான அந்த திரையிடலை முடிச்சு கொண்டு நான் உங்களை சந்திக்கிறேன். சரியோ? இப்படியே சொல்லி பில்டப் பண்ண வேண்டியதா. வரேன். ஐயோ, ஏன் காசு ஓடு சொன்னாங்களே. தலையில துண்டோட திரிய வச்சுட்டாலே படுவாவி. தாறுமாறு தக்காளி சோறு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தானே நீங்க? நான் தான். என்ன கடைசியா நீங்களும் அளவழிக்கிட்டீங்களா? என்னையா 25 50 100 150 போனது அவ்வளவு வசூல் வந்திருக்கோம். என்ன கழுகுறீங்க? கூடுதலான வசூல் வந்துட்டேன்னா? ஐயோ, 20 கோடி ராசமா போச்சப்பா. 20 கோடியா? 17 18 20 இப்ப 20. உண்மையா சொல்ல ஐயா, நீ ஒரு தயாரிப்பாளர் தானே. 20 கோடி கொடுத்தனியா? ஐயா கொடுத்தேன். சினிமா இடைச்சாட்டி வேற என்ன செஞ்சனியா? சொல்லு. நடிக்க வச்சாங்க. நீங்களும் நடிச்சிருக்கீங்களா? மாஸ்க் கொடுத்துருக்கீங்க. அப்ப இங்க குறை நினைக்காங்க. உங்களுக்கு நீங்க ஒரு தயாரிப்பாளர் தானே, உங்களுக்கு தெரியும் தானே இலங்கை சனத்தொகையே 20 கோடி இருக்கும்னு நானே எண்ணி பார்க்கதான் வேணும். காசை கொட்டி பொடிஞ்சு
உண்மையிலேயே ஒரு 10 இயக்குனருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கலாம் இல்ல, இந்த காசை பிரிச்சு. அப்ப 10 படம் வந்திருக்கும். 10 படமும் 10 படத்துக்குள்ள போட்டி போட்டு ஓட வலிக்கிட்டு இருக்கும். ஓடி இருந்தா உங்களுக்கு போட்ட காசு 20 இல்ல 40 கோடியும் வந்திருக்கும். மற்ற இங்க பாருங்க, இங்க கொஞ்சம் ஓடுறது என்றது ஒரு குறைவான விஷயம். அது சொல்ல முடியாது. என்ன நாங்க ப்ரமோஷன்கள் அதுகள் உண்மையா செய்யக்க அந்த படங்களுடைய விமர்சனங்கள் உண்மையா இருக்கு, கட்டாயம் வருவாங்க பார்க்க. இல்லன்னு சொல்லலாது. என்ன அப்படியான சம்பவங்கள் அதெல்லாம் நடந்து இருக்குது. அப்ப நீங்க இதெல்லாம் கண்டு இருக்கிறீங்க. இங்க இதுக்குள்ள வர நீங்க முதல் முறையான சொன்னதுதான் உங்களுக்கு பிள்ளையே. ஏன்னா நீங்க முதல் முறையா செலவழிக்கிறீங்களா இவ்வளவு அவமானங்கள் அதெல்லாம் தாங்க வேண்டிய முன்னுக்கு நடந்தவர்க்க பாருங்க. இப்ப அந்த 10 இயக்குனர்கள் உங்களுக்கு 10 பகனால காசை கொண்டு வந்திருப்பாங்களா? இதை விட புலம்பெயர் நாடுகள்ல நீங்க ஓடுறதுக்கான வர்த்தக சந்தைகளை உருவாக்கி இருக்கணும். என்ன சினிமாவை கொண்டு போய் ஓடுறதுக்கான பிளாட்ஃபார்ம்கள் எங்க இருக்குது, எப்படி காசு எடுக்கலாம்னு உருவாக்கி இருந்தா இது இந்த சினிமா வளர்ந்த மாதிரி இருக்கும், நீங்க வளர்ந்த மாதிரி இருக்கும். திருப்பூர் 20 படத்துக்கு நீங்க தயாரிப்பாளரா வந்த மாதிரி இருக்கும். இப்ப உங்களோட பேர் ஒரு பிராண்டாவே மாறி இருக்கும். அதெல்லாம் யோசிச்சிருக்கணும். நம்பி கேட்டால் 20 கோடி தாங்க நான் உங்களை உயர்த்தி விடுறேன். முதல் முறையாக டைட்டில் வர போறேன். ஐயா சிரிப்பு காட்டாத ஐயா. முதல் முறையாக சின்ன அதாவது குரங்கட கையில பூமாலையை கொடுத்தா என்னையா செய்யும்? பிச்சு பிச்சு எரிஞ்சு விளையாட தானே செய்யும். அதை விட மோசமா விளையாடி இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மனசாட்சி இல்லையா ஐயா? இனியாவது சரியா? எனக்கண்ட நம்பிக்கை இல்ல. நீ காசு கொடுத்துருந்தா அழுகிறியோ கொடுக்காம அழுகிறியோ இல்ல. ஐயோ 20 கோடி கடவுளே, 6 லட்சத்துக்கே சைவ தெரியாம இருந்தா உழைச்சி 20 கோடி உழைச்ச 20 கோடியை கொடுத்து இந்த சினிமாவை வளர்ச்சி அடைய செஞ்ச நீங்களும் எனக்கு சொல்லி தந்தாலும் நடிக்க வச்சா. 20 கோடி 20 கோடி கண்ணாலே பாத்திருக்காதுகளே பாருவே. ஐயா 20 கோடி 20 கோடி பிள்ளைக்கு 20 கோடியை கொடுத்துட்டு கத்தி கொண்டு உங்களை மாதிரி ஆக்கல. உண்மையாவே சினிமா வளர்க்கணும் மட்டும் வாங்கணும். மனசுல நல்ல உள்ளத்தோட வாங்கும். நல்ல இயக்குனர்கள் இருக்காங்க. இங்க நல்ல படம் எடுத்து ஓடினாக்கள்லாம் இருக்கிறாங்களா? குறும்படங்கள்லயே ஜெயிச்சாக்கள் இருக்காங்க. வெறும் போனுகள்ல படம் எடுத்து ஜெயிச்சாக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுங்கோ, ஒரு மாற்றம் வரும். அதுல உங்களோட பேர் அடிபடும், நல்லதா இருக்குமா? அதை வளர்த்து விட்ட சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் ஐயா. போங்க. வந்துட்டு நம்ம நடிக்க கொடுத்த